IPL 2026 போட்டி தொடங்கும் முன்பே சிஎஸ்கே அணிக்கு பலத்த அடி விழுந்துள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 31 வயது நேத்தன் எல்லிஸ் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் காயம் காரணமாக IPL 2026 போட்டியிலிருந்து அவர் விலகியுள்ளார் என்கிற செய்தி சிஎஸ்கே அணிக்கும் அதன் ரசிகர்களுக்கும் பேர் இடியாக விழுந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஒன்டே கோப்பை இறுதிச் சுற்றில் விளையாடிய போது நேத்தன் எல்லிஸுக்கு காயம் ஏற்பட்டதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் திக்குமுக்காடி போயிருக்கிறது சிஎஸ்கே அணி. 2021 முதல் 2024 வரை பஞ்சாப் அணிக்காக விளையாடியவர் நேத்தன் எல்லிஸ். 2025 ஏலத்தில் 2 கோடி ரூபாய்க்கு அவரை தேர்வு செய்தது சிஎஸ்கே அணி. எனினும் கடந்த வருடம் ஓர் ஆட்டத்தில் மட்டுமே எல்லிஸ் விளையாடினார். அணியில் எல்லிஸ் இருக்கும் நம்பிக்கையில் இம்முறை பத்திரனாவை சிஎஸ்கே அணி கைகழுவியது. இதனால் கடைசி ஓவர்களில் பந்து வீச சிஎஸ்கே அணி எல்லிஸையே மலைபோல் நம்பியிருந்தது. இப்போது எல்லிஸ் விலகலால் பெரிய சிக்கலுக்கு சிஎஸ்கே ஆளாகியுள்ளது. சிஎஸ்கே அணியில் மேட் ஹென்றி, ஜாமி ஓவர்டன், ஜாக் ஃபோக்ஸ் போன்ற வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் உள்ளார்கள். தவிரவும் கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி போன்ற இந்திய வீரர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்களில் யாரும் எல்லிஸ் போல கடைசி ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசி பெயர் பெற்றவர்கள் கிடையாது. இதனால் எல்லிஸுக்கு இணையான ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இப்போது எல்லிஸுக்கு பதிலாக சிஎஸ்கே யாரை புதிதாக தேர்வு செய்ய போகிறது? சிலருடைய பெயர்கள் தற்போது அடிபடுகின்றன. அவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். கடைசி ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசும் தென்னாப்பிரிக்க பயிற்சியாளர் என்று பெயர் எடுத்தவர் ஓட்னில் பாட்மன். இவர் ஏற்கனவே MLC T20 லீக் போட்டியில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியிலும் இடம்பெற்றுள்ளார். இதனால் இவர் சிஎஸ்கேவுக்கும் நேரடியாக தேர்வு செய்யப்படுவாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. பிக் பாஷ் T20 லீக் போட்டியில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் ஆஸ்திரேலியாவின் ஷான் அபாட். அனுபவம் வாய்ந்த ஷான் அபாட்டுக்கு சிஎஸ்கே முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஜெரால்ட் கூட்சியா 2023 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா சார்பாக அதிக விக்கெட்டுகள் எடுத்து சாதனை படைத்தார். எனினும் காயம் காரணமாக T20 உலகக்கோப்பையில் இவர் விளையாடவில்லை. இவரையும் சிஎஸ்கே யோசிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. மேற்கிந்திய தீவுகளின் ஷமர் ஜோசப். ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேனில் மேற்கிந்திய தீவுகள் அணி டெஸ்டில் சாதனை வெற்றி அடைந்ததற்கு முக்கிய காரணம் ஷமர் ஜோசப் தான். இவரை யாரும் ஏலத்தில் தேர்வு செய்யாதது ஆச்சரியம்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிஎஸ்கே இவரை தேர்வு செய்யவும் வாய்ப்புகள் உள்ளன. இவர்களை தவிர ஆப்கானிஸ்தானின் ஃபசல் ஹக் ஃபரூக்கி, இங்கிலாந்தின் ரிச்சர்ட் கிளீசன், ஜோஷ் டங் ஆகியோரின் பெயர்களும் அடிபடுகின்றன. நேத்தன் எல்லிஸ் இல்லாத குறையை எந்த வீரர் தீர்த்து வைக்கப் போகிறார் என்று பார்ப்போம்.